டைரக்ட் ட்ரிப்பில் டெஸ்டினேஷன் போயிட்டா அங்கே அன்லோடிங் பண்ண 1-2 நாள் ஆகும். அதுக்கு மேலே ரிட்டர்ன் லோடுக்காக வெயிட் பண்ண வேண்டி வரும். டைரக்ட் ட்ரிப்பில் புது ரூட்னா டீசல் செலவு அதிகமாக சான்ஸ் இருக்குது. ஹப்பில் கூட்ஸ் எல்லாம் செக்மெண்ட்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறனால நீங்கள் லோடுக்காக ரொம்ப நேரம் காத்திருக்காம உடனே அடுத்த பாயிண்ட்டுக்கு மூவ் ஆகலாம். லாங் ஸ்ட்ரெச்சில் ஓட்டும் போது டிரைவருக்கு அலுப்பு அதிகமாக இருக்கும். ஸோ ஆக்சிடென்ட் ரிஸ்க் கூட அதிகமாக இருக்க சான்ஸ் இருக்குது. ஒரே ஸ்ட்ரெச்சில் 2000 to 2500 கிலோமீட்டருக்கு ட்ரக்கை ஓட்டுறது லாபமா இல்லை செக்மெண்ட்டாக பிரித்து ஹப் டு ஹப் ஓட்டுறது லாபமா? பல ஓனர்ஸ் நினைக்கிறாங்க ஒரே ஸ்ட்ரெச்சில் ஓட்டினா சீக்கிரம் ரீச் ஆகலாம் அண்ட் அதுதான் லாபம்னு. ஆனால் உண்மை என்னன்னா ஹப் டு ஹப் ரூட்டிங் தான் உங்கள் ட்ரக்கோட அப் டைமை கிட்டத்தட்ட 30% இன்க்ரீஸ் பண்ணுது. அது எப்படின்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வெல்கம் டு லாஜிக்ஸ் FR8. இங்கே நீங்கள் ட்ரக்கிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸை கிளியராக எக்ஸ்பர்ட் இன்சைட்ஸோட பார்க்கலாம். முதல்ல ஹப் டு ஹப்னா என்னென்னு பார்க்கலாம். இது ஒரு ரிலே ரேஸ் மாதிரி வேலை செய்யும். ஒரு ரிலே ரேஸில் எப்படி ஒவ்வொரு 100 மீட்டருக்கும் வேறு வேறு ஆள் ஓடுவாங்களோ அதே மாதிரி கூட்ஸும் செக்மெண்ட்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு சென்னையிலேருந்து நாக்பூருக்கு கூட்ஸ் போகும். நாக்பூர் ஹப்பில் அந்த கூட்ஸை வேறு ஒரு ட்ரக்கில் ஏற்றி டெல்லிக்கு அனுப்புவாங்க. டைரக்ட் ட்ரிப்பில் உங்கள் ட்ரக்கு 2500 கிலோமீட்டர் ஒரே ஸ்ட்ரெச்சில் ஓடும். ஹப் டு ஹப்பில் சின்ன சின்ன செக்மெண்ட்டாக ஒரு 500 கிலோமீட்டர் to 800 கிலோமீட்டர் ஓடும். இதனால் உங்கள் ட்ரக்கு லாங் ரூட் போனாலும் டிரைவர் அண்ட் மெயின்டெனன்ஸ் கண்ட்ரோல் எப்போவுமே உங்கள் கையில் தான் இருக்கும். நெக்ஸ்ட் டைரக்ட் ட்ரிப்பில் இருக்க சேலஞ்சஸ் பற்றி பார்க்கலாம். டைரக்ட் ட்ரிப்பில் டெஸ்டினேஷன் போயிட்டா அங்கே அன்லோடிங் பண்ண 1-2 நாள் ஆகும். அதுக்கு மேலே ரிட்டர்ன் லோடுக்காக வெயிட் பண்ண வேண்டி வரும். ரிட்டர்ன் லோட் கிடைக்கலன்னா எம்டியாக அடுத்த ஊருக்கு ட்ரக்கை ஓட்டுற டெட் மைல்ஸ் உங்கள் டீசல் பணத்தை வேஸ்ட் பண்ணிடும். லாங் ஸ்ட்ரெச்சில் ஓட்டும் போது டிரைவருக்கு அலுப்பு அதிகமாக இருக்கும். ஸோ ஆக்சிடென்ட் ரிஸ்க் கூட அதிகமாக இருக்க சான்ஸ் இருக்குது. ஹைவேல பிரேக் டவுன் ஆனால் டோ பண்ணுற செலவு ரொம்ப ஜாஸ்தி. அடுத்து ஹப் டு ஹப் அட்வான்டேஜ் என்னன்னு பார்க்கலாம். ஹப்ல கூட்ஸ் எல்லாம் செக்மெண்ட்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறனால நீங்கள் லோடுக்காக ரொம்ப நேரம் காத்திருக்காம உடனே அடுத்த பாயிண்ட்டுக்கு மூவ் ஆகலாம். ட்ரக்கு நிற்கிறது கம்மி ஆனால் ஓடுறது தான் அதிகம். அதுதான் அப் டைம் இன்க்ரீஸ்னு சொல்லுவோம். ஸோ அதனால இஎம்ஐ கவர் பண்ணுறது ஈஸியாகும். அடுத்து டீசல் அண்ட் ரூட் எஃபிஷியன்சி பற்றி பார்க்கலாம். டிரைவருக்கு ஒரே ரூட்டில் அடிக்கடி ஓட்டும் போது ரோட் கண்டிஷன் டிராஃபிக் டைமிங்ஸ் எல்லாமே அவங்க ஃபிங்கர் டிப்பில் வச்சிருப்பாங்க. இதனால அன்னெசரி டீசல் செலவை குறைக்கலாம். டைரக்ட் ட்ரிப்ல புது ரூட்னா டீசல் செலவு அதிகமாக சான்ஸ் இருக்கு. அடுத்து டிரைவர் பெனிஃபிட் பத்தி பார்க்கலாம். லாங் ட்ரிப்ல டிரைவர் 10 to 15 நாள் வீட்டுக்கு போக முடியாது. ஆனால் ஹப் டு ஹப்ல ஃபிக்ஸ்டு ரூட்ஸ் ஃபிக்ஸ்டு ரெஸ்ட் பாயிண்ட்ஸ் இருக்கும். சரியான சாப்பாடு தூங்குறது எல்லாம் சரியாக மேனேஜ் பண்ண முடியும். டிரைவர் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் தான் சேஃப் டிரைவிங் ப்ளஸ் பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். அடுத்து மெயின்டெனன்ஸ் கண்ட்ரோல் பற்றி பார்க்கலாம். ஒரே ரூட்டில் ஓட்டும் போது தான் டயர் அண்ட் பிரேக் பார்ட்ஸ் எல்லாம் எப்போ சேஞ்ச் பண்ண வேண்டியதுன்னு நீங்கள் பிளான் பண்ண முடியும். ஹப்ஸ்லாம் ட்ரக்கு நிற்கும் போதே சரியான மெக்கானிக் மூலமா சின்ன சின்ன செக்கப்பை பண்ணி முடிச்சிடலாம். இதனால ஹைவே பிரேக் டவுன் ரிஸ்க் கம்மியாகும். டோ பண்ற செலவு கூட குறையும். ஸோ ஃபைனலா பாத்தீங்கன்னா எது உங்க பிசினஸ்க்கு பெஸ்ட்? சிங்கிள் ட்ரக் ஓனருக்கு டைரக்ட் ட்ரிப்ல ப்ராஃபிட் அன்பிரடிக்டபிளா இருக்கலாம். ஆனா 5 to 10 ட்ரக் மாதிரி ஸ்கேல் பண்ண போற ஓனர்ஸ்க்கு ஹப் டு ஹப் மாடல் தான் ஸ்டேபிளா இருக்கும். இந்த மாடலை ஃபாலோ பண்ணும்போது சில சேலஞ்சஸையும் நீங்க பிளான் பண்ணணும். ஹப் டு ஹப்ல டைமிங் தான் எல்லாமே. ஒரு செக்மெண்ட்ல வண்டி டிலே ஆனாலும் அது மொத்த செயினையும் அஃபெக்ட் பண்ணும். ஸோ உங்கள் டிரைவர் அண்ட் ரூட் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கணும். நீங்கள் எந்த டைப் ட்ரிப்பை ப்ரிஃபர் பண்ணுவீங்க? டைரக்டா இல்லை ஹப் டு ஹப்பானு உங்கள் தாட்ஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.